கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளை தந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நம்முடைய போதகர் அவர்கள் பல ஊழியங்கள் சென்னையிலே இருக்கிறபடியால் அவர் இந்த நாளிலே நம்மோடு இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நாளைக்கு காலை 3 மணிக்கு அவர் நம்மோடு இருப்பார். 3 to 5 வரைக்கும் உள்ள நேரங்களிலே அவரை பொறுப்படுத்தி நமக்கு ஊழியத்தை நிறைவேற்றி தருவார்கள். அதனால் எல்லாரும் அந்த நாளை காலையில அந்த இணைப்புல நம்ம இணைச்சு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் ஆண்டவர் பேசும்படியாக அடிமைக்கு குறுகிய நேரத்துல தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஆனால் ஆண்டவரை நம்பி நான் அக்செப்ட் பண்ணினேன். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பேதுருவை பற்றி நம்முடைய போதகர் அவர்கள் டீப்பா நமக்கு பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கிறாரு. அதுல நம்ம அதிகமான காரியங்களை நம்ம அறிஞ்சிட்டு இருக்கிறோம். நான் இன்னைக்கு பேதுருவை பற்றி ஒரு மேலோட்டமா ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கிறோம். பேதுரு யார், எப்படிப்பட்ட ஊழியத்திலே அவர் இணைந்தார், அவருடைய ஆரம்பம் முடிவு எப்படி இருந்தது என்பதை பற்றி நம்ம சுருக்கமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்திலே நாம் தியானிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். மார்க்கு 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது இவரது அழைப்பு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா கலிலேயா கடற்கரையோரம். மார்க்கு 1வது அதிகாரம் 16, 17, 18வது வசனங்கள்ல கலிலேயா கடற்கரையோரத்துல சீமோன் பேதுருவும் சகோதரன் அந்திரேயாவும் இருக்காங்க. எங்க கடல்ல மீன் பிடிச்சிட்டு வலைகளை போட்டு மீன் பிடிக்கிற அந்த தொழில இருக்கிறாங்க. 1:17 பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களை பார்த்தது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் மீன் பிடிச்சாங்க, போதும், நீங்க இனி மனுஷரை பிடிக்கிறதற்காக வாங்க என் பின்னேன்னு அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா 1:18 பாருங்க. மார்க் 1:18 தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல, அவங்க பூர்வீக தொழில் மீன்பிடி தொழில். ஆனா ஆண்டவருடைய கால் அப்படி வந்ததும் அதை அக்செப்ட் பண்ணி முன்பின் யோசிக்காம அவர் அப்படியே பின்பற்றி வராங்க. அது அவங்களோட பெருந்தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படிதான் பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். ஒரு நேரத்துல இன்னொரு சம்பவத்துல ஆண்டவர் மத்தேயு 16:13 எல்லா சீஷர்களையும் இருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்ன ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்கப்பா? இப்ப எல்லா சீஷர்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா யோவான் ஸ்நானன்னு சிலர் சொல்றாங்க, 16:14 எலியான்னு சிலவங்க சொல்றாங்க, எரேமியான்னு சிலர் சொல்றாங்க, சிலர் அல்லது இவர் தீர்க்கதரிசியில ஒருவன் அப்படின்னு சொல்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்தது ஆண்டவர் உடனே கேட்கிறாரு இமீடியட்டா மத்தேயு 16:15 நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே எல்லா சீஷர்கள் இருந்தாலும் இந்த சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றான். மத்தேயு 16:16 உடனே இயேசு சொல்றாரு, எப்பா இது உனக்கு மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரமபிதாதான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுதான் மற்றவங்களை விட ஒரு பெக்குலியரா ஒரு யூனிக் பர்சனா பேதுரு இந்த இடத்துலயும் செயல்படுறத நம்ம பார்க்கலாம். நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகரமா அவரு சொல்றத நம்ம பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 16:18 நீ பேதுருவா இருக்கிறாயப்பா, சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, இந்த கல்லின் மேல்தான் என் சபையை கட்டுவேன். ஃபியூச்சர்ல இவரு ஒரு கனமான பாத்திரம் ஆண்டவர் மாற்ற போகிறார். அதுக்கு இப்பவே அவர் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நீ பேதுருவா இருக்கிறப்பா, இந்த கல்லின் மேல்தான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஸோ ஸ்ட்ராங்கா இவரோட ஊழியம் ஸ்ட்ராங்கா இருக்க போகிறத பத்தி ஆண்டவர் அன்னைக்கே ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்ஸ் அப்படி அவருக்கு கொடுக்கிறாரு. மத்தேயு 16:19 நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவரே சொல்றாரு பேதுருட்ட, பரலோக
ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்துல நீ என்ன கட்டுறியோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும். நீ இந்த பூலோகத்துல எது கட்டவிழ்த்தியோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? ஒரு பெரிய ஒரு கிருபையை கொடுக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு உட்காரணாத்து கொடுக்கிறாரு. என்னன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் பேதுருக்கு கையில வந்தாச்சு. பூலோகத்துல கட்டியதும் கட்டவிழ்க்கப்படுறதும் அதே இது பரலோகத்துல செய்யப்படும்னு சொல்றாரு. மத்தேயு 16:21 வாசிக்கும் போது இயேசு பாடுபட போகிறத எல்லா சீஷர்களும் இருக்கும் போது ஆண்டவர் அதை எடுத்து சொல்றாரு. இன்ன விதமான பாடுகளை எல்லாம் நான் பட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது பேதுரு மத்தேயு 16:22 பாத்தீங்கன்னா பேதுரு இயேசுவை தனியா அழைச்சு கொண்டு போய் இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஏன்னா ரொம்ப நேசிக்கிறான் இயேசுவ. அப்படி ரொம்ப ஒரு உன்னத ஸ்தலத்துல அப்படி வச்சிருக்கும் போது இந்த இயேசு இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக போக கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேதுருக்கு ஒரு இஷ்டம். அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா இயேசுவ தனியா கூட்டிட்டு போய் எல்லா சீசர்கள் இருக்கிறாங்க, அவர் எல்லாருக்கும் முன்னாலதான் சொல்றாரு. இவருக்கு ஒரு இது ரொம்ப அஃபெக்ஷன்னால தனியா கொண்டு போய் இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினானா. இயேசுவே கடிந்து கொள்ள தொடங்கி இருக்கா. சரி, அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அக்செப்ட் பண்ணாரா? அவரை பாடுபடணும், ஜனங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி அவரு மறிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், அவர் ஜீவனோட எழும்பணும். இதெல்லாம் பிதாவின் சித்தம். மனுக்குலத்தின் பாவங்களை மாற்றுவதற்காக பிதா தன்னுடைய குமாரனை இங்க உலகத்திற்கு அனுப்புவது ஆண்டவருடைய ஒரு சித்தமாக இருந்தது. அந்த பாதையின் ஊடாக தான் இயேசு போகிறார். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல இவரை சொல்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு பேதுருவையும் ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா மனுஷருக்கு அவன் மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திக்கிறான். தேவனுக்கு ஏற்றபடி சிந்திச்சிருந்தா அந்த வார்த்தை அந்த இடத்துல அவன் சொல்லி இருக்க மாட்டான். மத்தேயு 17வது அதிகாரம் நம்ம வந்தோம்னா 1வது வசனத்துல 6 நாளைக்கு பிறகு ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம 3 பேரை தான் 12 சீஷர்கள் இருந்தாலும் 3 பேரை கூட்டிட்டு போவாரு. அதுல ஃபர்ஸ்ட் நேம் பேதுருவை தான் குறிச்சிருக்கோம். தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போகும்போது அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகிறாரு. 17வது அதிகாரம் 1-4வது வசனம் வரை நம்ம அந்த இன்சிடென்ட பார்க்க முடியும். இயேசு மறுரூபம் ஆகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா முகம் சூரியனை போல அப்படி பிரகாசிக்குது. இயேசுவோட வஸ்திரம் வெளிச்சம் போல வெண்மையா மாறுது. இத பேதுரு உற்று பாக்குறாரு. அந்த இதை பார்த்த உடனே இவர் இமோஷன் ஆகி 17:4 சொல்றாரு. பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றாரு, இயேசு உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் போட்டு நம்ம எங்கேயே ஸ்டே பண்ணலாம். அதுதான் அவரோட இன்டென்ஷனா இருந்தது. என் ஆண்டவருடைய மகிமைய பார்க்கிறான். மறுரூபம் மலையில மகிமைய பார்த்ததும் இவன் தான் அவர்கிட்ட கான்வர்சேஷன் வழியா போறான். மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்க, சீடர்கள் இருக்காங்க, ஆனா இவன் தான் அதுலயும் நமக்கு கூடாரம் போட்டு இங்க இருந்தாலே போதும்னு உள்ள அந்த ஒரு சென்சேஷனுக்கு வராரு இந்த பேதுரு. 17:27 நம்ம பார்க்கும்போது அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த பேதுருட்ட தான் மற்ற சீஷர்கள் இருந்தாலும் இவரை கூப்பிட்டு பேதுருவை கூப்பிட்டு ஒரு நாணயத்தை கொண்டு வர சொல்றாரு. அப்ப அதுல இருக்கிற சிம்பிள் அதோட லெட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு வாசிக்க கேட்டா அது சொரூபமும் மேலிடத்து யாருடையதுன்னு கேட்கிறாரு. சோ நம்ம தேசத்துல உள்ள ஜனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இடர்லா இருக்க கூடாது, நம்மளும் டேக்ஸ் கட்டணும். அதுக்காக இவனுட்டு தான் அந்த டாஸ்க கொடுக்கிறாரு. நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது ஒரு மீன் அகப்படும். முதலாவது அகப்படும் மீனுக்கு வாயில என்ன இருக்கும்னா ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை எனக்கும் உனக்கும் டாக்ஸ் கட்டிடு. ஏசப்பா அப்படியே சொல்றாரு. அந்த காரியத்திலையும் பேதுரு தான் அந்த வேலையை அவரு செய்யறாரு. கடலுக்கு போகிறாரு.
தூண்டில் போடுறாரு, அந்த மீன் அகப்படுகிறது வரைக்கும் இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் மீன், அதுக்கு வாயில வெள்ளிப்பணம் இருக்கும். எவ்வளவு நேரம் இருந்தாருன்னு நமக்கு தெரியல. பட் அதை கீழ்ப்படிஞ்சு அப்படியே போன பேதுருக்கு அப்படியே மீனுக்கு வாயில வெள்ளிப்பணம் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபையா இறங்கினார் இல்லையா. அது அப்படியே கிடைச்சது, கொண்டு வந்து அப்படியே டேங்க்ஸ் கட்டிட்டாரு. இதே பேதுரு ஆண்டவர்கிட்ட ஒரு முறை வந்து கேட்பான். 18:21 பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்கணும்? அப்போ அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது இல்லையா. மற்றவங்க தப்பு செய்தா, சகோதரர்கள் தப்பு செய்தா எத்தனை நேரம் மன்னிக்கலாம்? நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவனுக்கு விரோதமா ஏதாவது குற்றம் செய்திருப்பாங்க. அதான் இந்த கொஸ்டினை ஏசப்பாட்ட வந்து கேட்கிறான். 7 தரம் மட்டுமா? அவனே கேட்கிறான், 7 தரம் மட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா 770 தரம்னு. ஆண்டவர் மத்தேயு 18:22 இயேசுவே அவருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. லூக்கா 22:31 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு பேதுருவை பத்தி சொல்றாரு. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சோதனையின் காலம் வரப்போகுது. சத்துருவானவன் உத்தரவு கேட்டிருக்கிறான். ஆனாலும் நான் உனக்கு விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பேதுருட்ட சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, நீ குணப்பட்ட பின்பு 32வது வசனத்துல, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்பட்டது என்றார். சோ இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் முன்கூட்டியே அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இவனு சில ட்ரையல்ஸ் வழியா போக வேண்டியது இருக்கும். அது ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. ஒவ்வொரு சீஷர்களையும் அவர் தெரிந்து எடுத்தாலும் அவங்கள்ட்ட எவ்வளவு விசுவாசம் இருக்கு, ஒவ்வொருத்தங்களோட வெயிட்டேஜ் அவருக்கு தெரியும். இவ்வளவுதான் நம்மளை பற்றியும். நம்ம ஒண்ணும் பெருசா அவருக்கு செய்யவும் இல்லை, சாதிக்கவும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அறிஞ்சுதான் வச்சிருக்கிறார். எவ்வளவு சோதனை இவங்க இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் இவங்க தாங்குவாங்க. இந்த மகளுக்கு இந்த மகனுக்கு எவ்வளவு வேதனை தான் கொடுத்த தாங்கக்கூடிய பலன், என்னை மறுதளிக்காதபடி என்னோடு நெருங்கக்கூடிய கிருபை இருக்குன்னு நமது ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவரு மிதமிஞ்சி சோதிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமா தான் இருக்கும். இங்கேயே இந்த சீடன் கூட நடக்கிறான். 3.5 வருஷமா கலிலேயா கடற்கரையிலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சவன் இப்ப 3 வருஷம் அந்த 6th month நடைபெறுகிறதான காரியங்கள் தான் இதெல்லாம். கடைசி அந்த வருஷத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா உன்னையும் புடைக்க போறான், என்ன செய்துரு, விசுவாசத்துல கொஞ்சம் உறுதிப்படணும். எப்படி நீ குணப்பட்ட பிறகு சகோதரரை மீன்ஸ் அடுத்த சீஷர்களையும் திடப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் அங்கு கொடுக்கிறாரு. மத்தேயு 26:31 நம்ம வாசித்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, ரட்சகர் சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், அந்த நாடுகள் எல்லாம் வந்து சிதறடிக்கப்படும். இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அவரே எல்லா சீஷர்களையும் இருக்கும்போது சொல்றாரு. ஆனா இவன் முந்திக்கிட்டியான். 26:33 பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்னு சொன்னார். உடனே இயேசு என்ன சொல்றாரு 26:34, இந்த ராத்திரி டுடேஸ் நைட் சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ 3 தரம் மறுதளிப்ப. அதை அக்செப்ட் பண்ணல. 26:35 உம்மோடை மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன். உம்மோடை வேணும்னா நான் மறிக்கலாம், பட் நான் மறுதளிக்க மாட்டேன். ஆனா என்ன, சத்ருவானவன் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட இல்லையா பெர்மிஷன் கேட்டிருக்கிறான். கோதுமைய சுலகில போட்டு புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு இவனால வித் ஸ்டாண்ட் பண்ண முடியல இல்லையா.
ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். அதனாலதான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாம இருக்கணுமே, அதுக்காக நான் வேண்டுகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு அன்பான 3 சீஷர்களை கூட்டிட்டு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். மத்தேயு 26:36 நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்க உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்றாரு. நான் ஜெபம் பண்றேன் என் ஆண்டவரோட அந்த லாஸ்ட் டேஸுக்கு இல்லையா, முந்தின நாள் இரவு அவர் ஜெபம் பண்ணும் போது ரத்தத்தின் அந்த வேர்வை ரத்தமா வெளியே போகுது. அவர் கொஞ்சம் இவங்க ஒருவேளை இவங்க முழிச்சிருந்தா, இவங்க உட்கார்ந்துருந்தா, இவங்கள பார்த்தாவது கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒரு திருப்தி இருந்திருக்கும் இல்லையா. அந்த வேதனை இருந்தாலும் இவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் ஆண்டவருக்கு மனசு கொஞ்சம் தேறுதலா இருந்திருக்கும். அதுக்குதான் அவரு சொல்றாரு, எப்பா நீங்க என்ன செய்யுங்க, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்க உட்கார்ந்துருங்க. 3 பேரை தான் கூட்டிட்டு போறாரு. 26:38 வாசிக்கும் போது 2வது முறை இவங்க கிட்ட சொல்றாரு, இங்கே தங்கி விழித்திருங்கள். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருங்கன்னு சொல்றாரு, 2வது விழித்திருங்க, 3வது பாருங்க இவங்க யாருமே விழித்திருக்கல. 36-40 வரை நம்ம வாசிச்சோம்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் தூங்குறாங்க, அந்த நித்திரை மயக்கத்தோட தான் இருக்காங்க. 26:40 பேதுருவை நோக்கி சொல்றாரு, பேதுரு கிட்ட வாராரு. வரும்போது இவன் உட்கார்ந்து இருக்கல்ல, விழித்து இருக்கல்ல, 1 மணி நேரமாவது எப்பா என்னோட கூட விழித்திருக்க கூடாதான்னு பேதுருவை தான் பார்த்து கேட்கிறாரு. அந்த 3லையும் இவரை பார்த்துதான் ஏசப்பா கேட்கிறாரு. 26:41 சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண. ஆனா எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆண்டவர் 3 தடவை பாக்குறாரு. 3 டைம்ஸும் இந்த சீஷர்கள் தூங்கதான், இவங்க உட்கார்ந்துருப்பாங்க, விழித்திருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்கன்னு கொண்டு வந்தா அவரது ஏக்கமோ அவரது விருப்பத்தையோ இந்த சீஷர்களால நிறைவேற்ற முடியல. குறிப்பா பேதுருவாலையும் முடியல. சரியா, இவரை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருப்பியான்னு ஏக்கத்தோட இயேசு கேட்ட பிறகும் இவரும் தூக்க மயக்கத்தோட அந்த கண்ணெல்லாம் ரெட்டிஷா இருந்தது. மத்தேயு 26:58 நம்ம பார்க்கும்போது, அதற்கு முந்தின வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அதே இரவு இயேசுவை பிடிக்க வந்தாங்க. கள்ளனை பிடிக்கிறது போல தடிகளோட எல்லாத்தோட வர்றாங்க. யூதாஸ் முத்தத்தினால காட்டி கொடுக்குறான். நம்ம பேதுருவோட பாட்டை தான் எடுக்கிறதுனால அந்த சம்பவத்தை நான் சொல்லல. இங்க பேதுருவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். இங்க விழித்திருந்து ஜெபிக்க சொன்ன பிறகு ஜெபிக்கல, ஓகே எல்லாம் முடிஞ்சது, இனி நீங்க தூங்குங்கன்னு ஆண்டவர் சொன்னதும் எல்லாரும் இப்ப என்ன தடிகளோடும் எல்லா பெரிய கம்பு கட்டைகளோட இயேசுவை பிடிக்க வராங்க. பிடிக்க வந்ததும் இனி என்னன்னா இவனுக்கு ஹோப்பு, கொஞ்சம் விசுவாசம் தளருது. இயேசுவோட உம்மோட மறிக்கவும் ரெடியும் மறுதளிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் ரொம்ப சொன்னவன் இப்ப என்ன பண்றான் என்னன்னா, மத்தேயு 26:58 தூரத்துலதான் இவன் இயேசுக்கு பின் செல்றான். பக்கத்துல கிடையாது சீஷன், தூரத்துல. ஏன்னா பயம், இயேசுவை பிடிச்சு ஏதோ பண்ணுவாங்க இது சொல்லி இருக்கிறத ஒருவேளை இவன் ரீகலெக்ட் பண்ணியிருப்பான். நம்ம பக்கத்துல இருந்தா நமக்கும் கஷ்டங்களை கொடுத்துருவாங்க, நம்மையும் தொந்தரவு பண்ணுவாங்க, நமக்கும் பாதகம் வரும்னு நினைச்சிட்டு இவன் மறுதளிப்பதற்கு முன்னாலேயே இந்த சீஷன் தூரத்துல போறான். மத்தேயு 26:69 வரை பார்த்தா 3 முறையும் இயேசுவை மறுதளிக்கிறான். 74வது வசனத்துல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்யறான். சபிக்கிறான், சத்தியம் பண்றான். இம்மீடியட்டா என்ன செய்து சேவல் கூவுகிறது. அப்ப ஆண்டவர் ஆல்ரெடி சொன்ன வார்த்தைய
இவன் நினைவு கூறான் 26-75 சேவல் கூவுகிறதற்கு முன்னால 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்ன வசனத்தை நினைச்சு இப்போ மனம் கசந்து அழுறான். அந்த ஒரு மனம் கசந்து அழுகிற ஒரு நிலைமை பேதுருட்ட இருந்துச்சு. யூதாஸ் என்ன செய்தான்? மொத்தத்தினால காட்டி கொடுத்தான், 30 வெள்ளிக்காசு கிடைச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யறான்? குற்றமற்ற இயேசுவை காட்டி கொடுத்தனேன்னு சொல்லிட்டு போய் அந்த காயினையும் எரிஞ்சிட்டு நான்கு கொண்டு செத்தான். ஆனா இவன் அப்படி இல்லை. இவன் செய்த தப்ப நினைச்சு ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு முன்னால இயேசுவோடு இருந்த சீஷர்கள் ஸ்கேட்டர் ஆகுறாங்க. ஸ்கேட்டர் ஆகி தடுத்தது என்ன? பக்கத்துல நிக்க முடியல, தூரத்துலதான் பின் சொல்றான். 3வது காரியம் என்னன்னா ஸ்கேட்டர், தூரத்துல பின் செல்ற அனுபவம். அடுத்தது 3வதாக மறுதலிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த பேதுரு தள்ளப்பட்டான். அப்படியே அவன் மறுதலிச்சதும் அந்த சேவலும் பாருங்க, அந்த டைம்ல அது கூவினதும் இவனுக்கு என்னன்னா இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் மனம் கசந்து அழுறான். நல்ல அழுறான் இல்லையா? அவன் செய்த பாவத்துக்காக. அவர் உயிரோடு இருக்கும்போது அவர்கிட்ட என்னதெல்லாம் வைராக்கியமா அப்படி சொன்ன காரியங்கள், ஆண்டவரோட நடந்த அந்த டயலாக், உரையாடல் எல்லாவற்றையும் அவன் யோசித்து மனங்கசந்து அழுறான். ஓகே, இப்போ இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு அவங்க கல்லறையில வைக்கிறாங்க. அவர் 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஆனா இவங்க கொஞ்ச நாள் அரை வீட்டுல பூட்டி யூதர்களுக்கு பயந்து இருந்துட்டு இவன் திரும்பவும் என்ன செய்யறான்னா மறுதலிச்சது மாத்திரம் இல்லை, இப்ப மனங்கசந்து அழுதான். எல்லாம் தான் ஓகே, நீ இயேசு நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மற்றவர்களை பார்த்து ஆண்டவரே சொன்னார், எப்பா நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்களையும் சிறப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? இவன் என்ன செய்யறான்? இவன் தான் ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். எல்லாரும் போறாங்க, ஃபாலோ பண்ணி. யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்துல நம்ம 13வது வசனம் வரை நம்ம படிக்கும்போது இவன் மீன் பிடிக்க போகிறான், மற்ற சீஷர்களும் போறாங்க. இவங்க பிடிக்க போனா ஒன்னும் அகப்படல, இயேசு அங்க போறாரு. இது 3வது தரிசனம். அதுக்கு முன்னால 2 தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தார். யோவான் 21:6 பாத்தீங்கன்னா இயேசுவே சொல்றாரு, வலது பக்கம் போடுங்க. சரி, போட்டாங்க. நிறைய மீனை பிடிச்சிட்டு வராங்க. இவங்க பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளால இவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு 21:9 கறி நெருப்பு போட்டிருக்கு, அங்க அப்பம் மீன் எல்லாம் ரெடியா இருக்குது. 21:13 சீஷர்களுக்கு கொடுக்கிறாரு. 21 அந்த டைம்ல தான் இவனுக்கு தெரியல. யோவான் சொல்றாரு, அவர் கர்த்தர். யோவான் 21வது அதிகாரத்துல யோவான் சொல்றாரு, இவன் மேல் சட்டை கட்டிட்டு கடல்ல குதிக்கிறான். கர்த்தர்னு இவனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. யோவான் தான் கர்த்தர். ஏன்னா வலது பக்கம் வலைய போட சொல்றாரு, வலைக்கிலேயே மீன் கிடைக்குது. எல்லா இதையும் பார்க்கும்போது இவனால என்னன்னா ஒரு அந்த ஃபியர், தோல்வியின் அனுபவம் தான் இவனோட மேலோங்கி இருந்ததுனால அந்த டைம்ல இயேசுவை ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு தன்மை அந்த நேரத்துல காணப்படுகிறது. ஆண்டவர் அவனை அப்படி விடல. யோவான் 21:15 இருந்து நம்ம 17வது வசனம் வரையில நம்ம பார்க்கும்போது ஆண்டவரோட இவனை பற்றி உள்ள திட்டத்தை ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துறாரு. ஏன்னா 15 இருந்து நம்ம வாசிக்கும் போது அவர்கள் போஜனம் பண்ணியாச்சு, ஆண்டவரே கறி நெருப்பு மூட்டி அப்பம் மீன் எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா போஷிக்கிறாரு. போஷிச்சுட்டு பேதுருவை நோக்கி கேட்கிறாரு. 21:15 வசனம், இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
அப்படி ஆண்டவர் எத்தனை முறை கேட்கிறாரு? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, 2ஆம் தரம் அடுத்த வசனத்துல ஆடுகளை மேய்ப்பியாம். 3வது முறை பேதுருட்ட கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? 3ஆம் தரம் அவர் கேட்டதும் பேதுரு துக்கப்பட்டு 17வது வசனத்துல, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு, இப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவன் அப்படி விடல, பின்மாற்றத்துக்கு போனவன் தான், மறுதளிச்சவன் தான், பழைய தொழில்தான் சொல்லிட்டு போனாலும் அந்த பேதுரு ஆண்டவர் விடல. அழகா அப்பமும் மீனும் சீஷர்களுக்கு இப்ப கொடுத்து, இவனுக்கு என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு உள்ளது ஆண்டவர் 18வது வசனத்துல சொல்றாரு. நீ இள வயதுள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டாய், உனக்கு இஷ்டமான இடங்களை போனாப்பா, இஷ்டமான இடங்களை நீ நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு இயேசு சொல்றாரு. ஏன்னா இள வயதுள்ளவனா இருக்கும்போது உன் இஷ்டப்படி எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் நீ போகலாம். ஆனா இதே சிச்சுவேஷன் உனக்கு முதிர் வயதாகும் போது நடக்காது. ஏன்னா இவனுக்கு என்ன மரணம் நடக்க போகுது, இதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பிறகு பேதுரு ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமா எழும்ப போகிறார், எவ்வளவு ஜனங்களை ஆண்டவருக்குள்ளால நடத்த போகிறார், எப்படிப்பட்ட மரணம் இவருக்கு நடக்க போகிறது என்பதை குறிப்பிடுவதற்காக இயேசு இது அவர்கிட்ட சொல்றாரு. 19ல பாத்தீங்கன்னா, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி என்னை பின்பற்றி, அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். சோ கலிலேயா கடற்கரையில வச்சு எப்படி என் பின்னே வாருங்கன்னாரு. செகண்ட் காலிங் இப்போ எப்படி வருது? என்னை பின்பற்றி வா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுவரையில நம்ம பார்த்த சம்பவங்கள், ஆண்டவரோட அந்த 3.5 வருஷம் இந்த பேதுரு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு நடந்து, அப்புறமா நிறைய மிரக்கிள்ஸ் எல்லாம் இயேசு செய்யும் போது கூட இருந்தவன், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தவன். ஆனா ஆண்டவரை பிடிக்கிற வேலை, சிலுவையில் அறைகிற வேலை கொஞ்சம் தூரம் போனா, தூரம் போனவன ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வந்து, இன்னும் இவன் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்பிதான் என்னை பின்பற்றி வானாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது உன்னதத்தின் ஆவியை பெறுவதற்காக கலிலேயால தங்கி இருங்க, அப்புறமா இவங்க இது பரிசுத்த ஆவியான ஹோலி ஸ்பிரிட்டை பெற்ற பிறகு பேதுருவோட ஊழியத்தை நம்ம பார்த்தோம்னா அதிபயங்கரமான ஊழியமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்களை நம்ம நினைப்போம், இந்த பேதுருவோட இதுவரைக்கும் அந்த 3.5 வருட ஜேர்னியை நம்ம பார்க்கும்போது, ஐயோ இவ்வளவு ஆண்டவரோட இருந்தவன், ஆண்டவர் எங்க போனாலும் நெருக்கமா இருந்து ஆண்டவர்கிட்ட நிறைய உரையாடல்களை எல்லாம் நடத்தினவன், ரொம்ப மற்ற சீஷர்களை விட எல்லாம் பேசினவன் மறுதளிச்சுட்டானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இல்லையா, அந்த சிச்சுவேஷன் வரும்போது மானசீகத்துல தானே அவன் இருந்தான். அவன் இன்னும் அபிஷேகத்தின் வல்லமையை பெறல, உலக பிரகாரமா தான் அவன் இருந்தான். ஆனா நடக்கிறது ஆண்டவர் போகிற இடத்துக்கு எல்லாம் போகிறது, எந்த விஷயமும் எந்த பெரிய காரியங்களும் இந்த சீஷர்கள் அந்த 3.5 வருஷத்துலயும் ஏசு இருக்கும்போது அவங்க செய்யல. எல்லா காரியங்களுமே ஆண்டவர் செய்தாரு. அது ஒரு ட்ரைனிங் பீரியடா தான் இவங்களுக்கு இருந்தது. நிறைய நேரங்கள்ல நம்மவும் என்னன்னா ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஒரு 10 நாள் அழகா அபிஷேகத்துல நிறைஞ்சு கூடுகைகள், கூட்டங்கள், ஜபங்கள், வேத தியானம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறமா என்னது,
கொஞ்சம் இந்த நெறிந்த நாடுல போல மங்கி எறிகிற திரிய மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நான் என்ன வச்சுதான் நான் சொல்றேன். என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நினைக்கிறது மாதிரி ஒரே கான்ஸ்டன்டா உயர்வை நோக்கி போகல. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சறுக்குதல்கள், சில பலவீனங்கள், சில அவிசுவாசங்கள் வருகிறது உண்டானா நம்ம அப்படியே நம்ம விழுந்துடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும். ஒரு மரத்தை வெட்டி போட்டு அது அந்த வெட்டி போடுற இடத்துல மரம் விழுந்து கிடக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவியதே. நம்ம அப்படி விழுந்து கிடக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மறுதலிச்சவன் மனம் கசந்து அழுது அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று எழும்பினின்னு அவன் பிரசங்கம் பண்ணும்போது 3000 5000 பேராக அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. நம்முடைய பலவீனங்களையும் ஆண்டவர் அதை பெருசுப்படுத்த மாட்டார். அந்த பலவீன தன்மைகள் ஆண்டவர் அறிவாரு. நம்மவும் எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பின்மாறிட்டோம், எந்த இடத்துல கொஞ்சம் அவிசுவாசமா பேசிட்டோம், எந்த இடத்துல இருந்து நம்ம எந்த நாள்ல இருந்து கூடுகையில அசட்டை பண்ணி நம்ம வராம இருந்தோம், எந்த நாள்ல அவ்வளவு ஜெபிச்ச நம்ம எந்த நாள்ல அந்த ஜபத்தை விட்டுட்டோம். நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆவியானவர் கொடுக்கிறார். அந்த நேரத்தை நம்ம யோசிப்போம். நம்மை பிரகாசிப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம நல்ல அபிஷேகத்தை பெற்று அந்த ஃபர்ஸ்ட் டேஸ் அந்த வருடங்கள் எல்லாம் எப்படி நம்ம பிரகாசித்து கொண்டிருந்தோம், அந்த பிரகாசம் இப்ப இருக்கிறதா? இல்ல ஒருவேளை பேதுருவை போல ஏதோ ஒரு ஆபத்து துன்பம் இயேசுவுக்கு வரப்போகுது, அப்போ நமக்கு அந்த பாடு வரும்னு சொல்லிட்டு தூரத்துல போனது மாதிரி நம்மவும் தூரத்துல போனோமா? ஆண்டவரை விட்டு ஓரம் போயிட்டோமா? எந்த பாவியாயினும் தள்ளாது நேசர். நம்ம மனம் வருந்தி ஆண்டவரே 2 அதிகாரம் படிச்சுட்டு இருந்தேன் அல்லது 4 அதிகாரம் படிச்சுட்டு இருந்தேன், வேதத்தை தியானிச்சுட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் குறைவு, நான் அந்த நிலைமைக்கு போகிறேன்ப்பா. மனம் கசந்து நம்ம கேட்போம். மனதுல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்றது ஒவ்வொரு நாளும் ஒரு மனம் திரும்புதல், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அண்டை, ஒவ்வொரு நம்முடைய சுபாவங்கள் மாம்சீக சுபாவங்கள் மாறி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது நம்முடைய அனுதின வாழ்க்கையில அது இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பேதுருடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்ப்போம். 1:5 ஆகியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். 8வது வசனத்துல பாக்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சி. அதே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இப்போ அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல அலங்கார வாசல்ல ஒரு சப்பானி படுத்திருக்கிறான். பேதுருவும் யோவானும் போறாங்க. என்ன சொல்றாங்க? 3வது அதிகாரம் 6வது வசனத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லப்பா, அது எங்க கிட்ட ஒண்ணு இருக்கு, நசரேயனாகிய இயேசுவின் நாமம் ஒண்ணு எங்களுக்கு இருக்குது, அந்த நாமத்தினால நீ எழுந்து நட. சப்பானி எழுந்து நடக்கிறான். இதெல்லாம் எப்படி வெளியரங்கமா நடக்குது. அறைக்குள்ளால பூட்டி பயந்துட்டு இருந்த மனுஷனுக்கு இப்ப இந்த தைரியம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் பேதுரு மாத்திரமல்ல நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் ஏற்றபடியாய் நடத்துவார். அவன் அபிஷேகத்தை பெறும்போது நம்மிடத்துல இருக்கிறதான பயங்கள் மாறும். தைரியமாக ஆண்டவரை பற்றி பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். வேற ஒண்ணும் இல்லை. எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு பட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த அபிஷேகத்துக்கு முன்னால அதெல்லாம் நத்திங்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய அபிஷேக நாதர அன்னதினமும் அவருடைய
பாதங்களை நம்ம முத்தம் செய்து அவரோடு உறவு கொள்ளுகிறோம் பாருங்க. அதுக்கு இணையானது வேறு ஒன்றுமே இல்லை. அதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம டேஸ்ட் பண்ணினாதான் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-10 வசனங்களை நம்ம பார்த்து அங்க ஒரு தப்பு நடக்குது. இதே பேதுரு இல்லையா, அற்புதங்கள் இவர் மூலமா நிறைய நடந்துட்டே இருக்குது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-10 வரை நம்ம வாசிக்கும் போது அங்க அனனியா சப்பீராள் இல்லையா, அங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம் இப்போ அவங்களோட சொத்து, அவங்களோட எல்லா வருமானங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் பொதுவானதாக அனுபவிக்கிற அந்த காலகட்டத்துல இங்க ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அனனியா சப்பீராள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க காணியாட்சியை விட்டுருக்காங்க. அதுல ஒரு பகுதியை ஏதோ ஒளிச்சு வச்சுட்டு மீதி எல்லாம் எல்லாரும் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களை நல்ல பிள்ளை ஆகுறது மாதிரி கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் அனனியா போனதும் பேதுரு கேட்கிறாரு, இவ்வளவுக்கு தானா? ஆமான்னு துணிகரமா போய் சொன்னா. அப்படியே பரிசுத்த ஆவிக்கு முன்னாலே ஏன் போய் சொல்ல துணிஞ்சான்னு கேட்கறதுக்குள்ளாலேயே அவருக்கு பாதத்திலே விழுந்து அவுட். இது தெரியாது. அனனியாவை அடக்கம் பண்ணினது சப்பீராளுக்கு தெரியாது. அவர் லேட்டா வாரா. அதே கதைதான். ஏன் நீங்க 2 பேரும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? யாரு கேட்கறது? பேதுரு. இந்த தைரியமா அதாவது அந்த தேவையில இருக்கிற ஒரு சப்பானிக்கு நல்ல ஒரு சொகம் அந்தோடைய நாமத்தினால வேணும். ஆனா இங்க அப்போஸ்தலர்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு ஏக இருதயமா பரிசுத்தமா இருக்கிற வேலை, ஒரு பரிசுத்த குறைவான ஒரு ஃபேமிலி வருது, அது ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் தப்பாட்டு அப்படியே அவரை சுட்டி காண்பிக்கிறார். எப்படி அப்படி பேசுனது இவங்க இருதயத்துல குத்துண்டு அப்படி விழுந்து 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறக்குறாங்க. இதே அப்போஸ்தலர் மூலமாக பேதுரு மூலமாக ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டே வருகிறார். அப்போஸ்தலர் அதே அதிகாரம் 5:12 பாத்தீங்கன்னா அநேக அற்புத அடையாளங்கள் இல்லையா. சோ அந்த நாட்கள்ல இருந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க, இந்த அப்போஸ்தலர்களை பிடிச்சு நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம், பொதுவான சிறையில அடைக்கிறாங்க இல்லையா. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா இவங்களால நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்குது. பேதுரு எல்லாம் ஆண்டவரை பற்றி எல்லா இடங்கள்லயும் அவரை இந்த பிரைஸ் பண்ணி அவரை இந்த யூதர்கள் செய்த இயேசுக்கு விரோதமா பண்ண காரியங்கள் எல்லாம் அப்படியே ஓப்பனா டாக் கொடுக்கும் போது நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு இருதயத்துல குத்துண்டவர்களாக மாற்றப்படுறாங்க இல்லையா. இந்த சிச்சுவேஷன்ல இவங்க வெளியரங்கமா எல்லா காரியங்களையும் செய்யும் போது இவங்களை என்ன செய்யறாங்கன்னா அப்போஸ்தலர்களை பிடிச்சு பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். ஆண்டவர் பார்க்கிறாரு. அதே சிறைச்சாலையில கர்த்தருடைய தூதன் ராத்திரியில சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஸோ இங்க நிறைய அற்புதங்கள் நடக்கிறதுனால பிணியாளிகளை கொண்டு வந்து திரளான நோயாளிகளை எல்லாம் கட்டில் அப்படி இப்படி எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த 15வது வசனத்துல பாருங்க, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில் மேலும் கிடத்தி பேதுரும் நடந்து போகல, அவனுக்கு நிழல் பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீதியெல்லாம் கொண்டு வராங்க. இது அறிஞ்சுதான் இவங்களுக்கு சோகம் கிடைக்குது. சுற்று பட்டணங்கள்ல இருந்து எல்லாம் வராங்க. அப்பதான் பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க, சதுசேய சமயத்தார் அனைவரும் எழுப்பி 17வது வசனத்துல பொறாமையில நிறைஞ்சு இவங்களை சிறைச்சாலையில வச்ச ஆண்டவர் சிறைச்சாலையிலேயே தூதனை அனுப்பி இவங்களை வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வர்றது மாத்திரம் இல்ல, இவங்க திரும்பவும் என்ன செய்யறாங்க, எல்லா இடங்களையும் போய் தேவாலயத்துல நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாம் அகெயின் பேசிட்டே இருக்கிறாங்க. 27வது வசனம் பாருங்க. 24வது வசனத்துல
இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். ஜெயில போட்டா ஜெயில் தானா திறந்து இவங்களை வெளியே கொண்டு போகுது. அவங்களுக்கு ஒரே கலக்கம். இப்ப அவங்கள கூப்பிட்டு இந்த நாமத்தை பற்றி நீங்க பேசக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்றாங்க. 28வது வசனம், பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் பார்த்து, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். பாருங்க, அந்த நாமத்தை நீங்க பேசாதீங்க, இயேசுவோட இரத்தப்பழிய எங்கள் மேல் சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரோதிகள் சொல்றாங்க. அதுக்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்கன்னா, 29வது வசனத்துல மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். இந்த தைரியம் எப்படி வந்தது? ஆண்டவருடைய பிரசன்னம், அபிஷேகம் இவருக்குள்ளால இருக்கிறதுனால ஒரே ஒரு இன்டென்ஷன் தான், ஆண்டவருக்காக என்னை மறிக்கவும் ரெடி தான். இல்ல, ஆண்டவர் சொன்னார்ல, என்ன விதமான மரணமாய் அவன் மறிக்க போறான், ஏன்னா விரும்பாதது இப்ப விரும்பினபடியெல்லாம் நடந்துட்டாப்பா, விரும்பாத காரியம்தான் நடக்க போகுது. ஆனா ஹோல் ஹார்ட்டடா அழகா சொல்றான், மனுஷருக்கு கீழ்படுறதை விட எங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா பெஸ்டா இருக்குது, அவசியமா இருக்குது அப்படின்னு சொன்னவன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 25 - 48 வரை நம்ம வாசிக்கும் போது, கொர்நேலியு வீட்டுல பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் கொர்நேலியு அங்க வீட்டுல தேவ வசனத்தை கேட்கும்படியாக வச்சிருக்கிறாரு. அப்பதான் பேதுருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் இல்லையா, கூடு எல்லாம் 4 கால் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே அடித்து பூசி, அது எதை வெளிப்படுத்துகிறதுன்னா, இவன் சொல்றான், ஐயோ இப்படிப்பட்டதெல்லாம் நான் புசிச்சது கிடையாது பேதுரு. கர்த்தர் கொர்நேலியு வீட்டுல ஏன்னா யூதர்கள் அல்லாதவர்களும் இருப்பாங்க, மற்ற புறஜாதியார் இருப்பாங்க, பட் அவங்க ஆர்வமா இருக்காங்க, அவர்களுக்கும் சுவிசேஷம் போதும். அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக அந்த தரிசனத்தை கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 25 - 48 வரை வாசிச்சீங்கன்னா, பேதுரு அழக ஆண்டவரை பற்றி அங்க பிரசங்கம் பண்றாரு. 10:48 வாசித்தீங்கன்னா, அநேகர் ஞானஸ்நானம் பெறாங்க, பாவங்களை அறிக்கையிடுறாங்க, இருதயத்துல எல்லாருக்கும் ஒரு உணர்வு வருது, கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல புற ஜாதிகள் மத்தியில, கொர்நேலியு வீட்டுல வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் அங்க ஏற்பட பேதுரு காரணமாக அமைகிறார். நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. அப்போஸ்தலர் 12:1 பாத்தீங்கன்னா, ஏரோது இப்ப சபைய துன்புறுத்திட்டே இருக்கிறான். இதே நேரத்துல பேதுருவை சிலுவையில சிறைச்சாலையில அடைக்கணும்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சு அடைச்சாச்சு. அந்த 12வது அதிகாரம் 1 - நம்ம 7 வரை வாசிக்கும் போது, சபையார் 5வது வசனத்துல அழகா அவங்க பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. பேதுருவோட விடுதலைக்காக ஆண்டவர் யாரு அனுப்புறாருன்னா, தூதனையே அனுப்புறாரு. ஆண்டவர் தூதனையே அனுப்பி அவனை அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். தூதன் என்ன செய்யறாருன்னா, பேதுரு கர்த்தருடைய தூதன் 12:7 அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடி செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போத்துக்கொண்டு என் பின்னே வா. எல்லா காரியங்களும் இரவு நேரத்துல இந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட பேதுருக்கு தூதன் மூலமாக எல்லாம் வேகமா நடக்குது. அந்தபடி அவன் புறப்பட்டு 9வது வசனத்துல, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தரிசனம் காண்கிறதா நினைக்கிறான். 10வது வசனத்துல, 1ஆம் காவல் 2ஆம் காவல கடந்த நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில வந்த போது தானாய் அவர்களுக்கு திறவுண்டதான். சோ அதுக்கு பிறகு தூதன் அவனை விட்டு போறான். இங்க சபையார் ஜெபிக்கிற
அந்த வீட்டுக்கு பேதுரு போறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆண்டவருக்காக வைராக்கியமா ஆண்டவரை பற்றி பேசக்கூடாது, ஆனா பேசுறாங்க. அப்ப என்ன நடக்குது? சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அனுபவம். கர்த்தர் அந்த இடத்துலயும் இல்லையா பாதுகாக்கிறார். ஆண்டவருக்காக வைராக்கியமா, ஏன்னா தூதனை கொண்டு இந்த நாமத்தை குறித்து ஏற்கனவே எல்லா சீஷர்களோட இவரை அடைக்கிறாங்க. அங்கேயும் ஒரு விடுதலை கொடுத்து இந்த நாமத்தை குறித்து பேசுங்க, மனுஷருக்கு பயப்பட மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமா தான் இருப்போம், அவருக்கு தான் பயப்படுவோம்னு சொல்லிட்டு இப்ப வைராக்கியமா அகெயின் இவர் பிரசங்கம் பண்ணும்போது திரும்பவும் ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? தூதனை அனுப்பி ஆண்டவர் விடுதலைப்படுத்துகிறார். பேதுருவோட வைராக்கியம் என்னன்னா, இனி வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக தான், மரித்தாலும் இயேசுவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய காரியங்களை அவர் ஜனங்கள் மத்தியிலேயே சொல்லும் போது, அநேகருடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ணும் போது இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிறது. உபத்திரவங்களின் ஊடாக கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் இந்த பேதுரு. இந்த பேதுரோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம பார்த்தோம்னா, இவர் 1 பேதுரு 2 பேதுரு என்ற 2 நிருபங்களையும் இந்த பேதுருவே தான் எழுதியிருக்கிறார். பேதுரு 1 பேதுருல என்ன காரியங்களெல்லாம் யாருக்காக எழுதி இருக்கிறாருன்னா, பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா இந்த தேசங்கள்ல 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசித்தீங்கன்னா, இந்த இடங்கள்ல சிதறி இருக்கிற பரதேசிகள், ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்க, கர்த்தருடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்க, அப்படி கொஞ்சம் ஆண்டவரண்டே வந்த ஜனங்கள் இப்ப சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, பரதேசிகளா இருக்கிறாங்க. அந்த இதுல 1 பேதுரு நிருபத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவும் நமக்காகவும், புருஷர்களுக்கு, மனைவிமார்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எழுதின ஒரு நிரூபந்தான் 1 பேதுரு. இதே பேதுருவினால எழுதப்பட்டது. அடுத்தது 2 பேதுருவின் புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டதுன்னா, 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லுவாரு. முதல்ல சிதறி இருக்கிற பரதேசிகளுக்கு நிறைய ஆலோசனைகளை அந்த அதிகாரங்களை எழுதுவாரு. 2ஆவது நிருபம் 2 பேதுருல விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, தன்னை போன்ற விசுவாசத்தை பெற்றவர்களுக்காக அவர் எழுதுவது. அதுல 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்துல அந்த பரியாசக்காரர் என்னன்னா, தங்கள் சுய இச்சைகள்னால 2 பேதுருவை நீங்க எடுத்து 3ஆவது வசனம் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் நீங்க எடுத்தீங்கன்னா, அருமையா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா எப்படி இருக்கணும். 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் நான் வாசிக்கிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே இப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க இல்ல. அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கிற நம்மையே சிலவங்க கொஸ்டின் கேட்டு மடக்குவாங்க. என்ன அப்போ 2000 வருவாருன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே, 2024 ஆகுதே, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பரியாசக்காரர் கடைசி நாட்கள ரொம்ப எழும்புவாங்க. ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருங்க. 2 பேதுரு 3:9 அவரு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் என்ன செய்யல, தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஓகே, அவரு தாமதிக்கிறாருன்னா பரியாசக்காரர் இல்ல அவர் வரமாட்டாருன்னு சொல்றாங்களே, அவர் வருவார். ஏன்னா ஏன் தாமதிக்கிறாருன்னா, இன்னும் நம்மளே கரெக்ட் ஆகல. பேதுருட்ட சொன்னாரு, நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து. நம்மள்டையும் சொல்லுவாரு. இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிற சகோதர சகோதரிகள் அடிமையிடமும் ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா நீ குணப்பட்டுட்டியா,
யமா நீ குணப்பட்டுட்டியா? அப்போ இன்னும் சிறப்படுத்தாத ஜனங்கள், இன்னும் இந்த தொழுவத்தில் வராத ஆடுகள் வெளியே இருக்குது, நீ குணப்பட்டுட்டியன்னா அவங்களையும் சிறப்படுத்தேன், அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல. நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், இன்னும் நமது பக்கத்து வீடு ஆண்டவர் அறியலையே. ஆண்டவர் அதுதான் சொல்லுவாரு, அது ஒரு மிஷன் ஃபீல்டு. ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற நீ ஒரு மிஷனரி. பக்கத்து வீட்டுல அல்லது நமக்கு இனத்தார்கள் ஆண்டவர் அறியாம இருக்காங்களா, அதுதான் மிஷன் ஃபீல்டு. அந்த தருவ நிலத்தை பண்படுத்து, அவங்கள ஸ்திரப்படுத்து. ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? நம்மவே இன்னும் ஸ்திரப்படவும் இல்லை, குணப்படவும் இல்லை. தாமதிக்கிறார்னா ஒருவரும் கெட்டு போக கூடாது, நம்மவும் கெட்டு போக கூடாது, நம்ம குடும்பம் கெட்டு போக கூடாது, நமக்கு தந்திருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கெட்டு போக கூடாது, நம்மை சார்ந்தவர்கள் கெட்டு போக கூடாது, நம்முடைய தெருவில் இருக்கிறவர்கள் கெட்டு போக கூடாது. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லா வீட்டுக்குள்ளாலையும் ரட்சிப்பு வரணும். சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும். நம்ம இங்க வருகிற சில சகோதரர்கள் சகோதரிகள் கூட முழு குடும்பமும் ரட்சிக்கப்படாம இன்னமும் ஒரு பகுதி ஆண்டவர் அறியாம இல்ல மன கடினத்தோடு இருக்கும் போது அவர்களும் குடும்பம் குடும்பமா அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணும். அவரவங்க வருகையில நம்மவும் காணப்படணும், அவருடைய ராஜ்யத்துல நம்ம என்றென்றும் வாழணும்னு சொல்லிட்டு தான் குடும்பம் குடும்பமா எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிதான் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பேதுரு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இன்னும் அந்த 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவுல திருடன் வருகிறது மாதிரி வருமா. நம்ம அந்த 10 கன்னிகைகள்ல பார்ப்போம் இல்ல, மணவாளன் வர்றதுக்கு எல்லாரும் தான் மணவாளனுக்காக எதிர்கொண்டு போனாங்க. ஆனா தாமதம் ஆனதும் 10 பேரும் தூங்குனாங்க, 5 பேருடைய தீவட்டி எரிந்து கொண்டே இருந்தது, அவருடைய இருதயம் விழித்திருந்தது. ஆனா அந்த 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க, மற்ற 5 பேர் கைவிடப்பட்டாங்க. சோ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமா இருக்கும். எப்போ வந்தாலும், இன்னைக்கு வந்தா நம்ம ஆயுத்தமா, நம்ம எத்தனை பேர் நம்ம போக முடியும்? நம்மையே கொஞ்சம் கொஸ்டின் கேட்போம். பேதுருவோட நிரூபத்தை வாசிக்கிற நம்ம, அவர் எழுதி வச்சிருக்கிற சத்தியங்கள், பரியாசக்காருடைய தந்திரங்களுக்கு நம்ம செவி சாய்க்க கூடாது. நம்மவும் அவங்களோட பேச்சை கேட்டு அப்படி மாறிடக்கூடாது. தாமதிக்கிறாரே, ஓகே இது நடக்குமா நடக்காது, அந்த இரண்டா குந்தி குந்தி அந்த நடக்கிற ஒரு அனுபவம் வரவே கூடாது. கர்த்தருடைய நாள் இரவுல வர்றது போல, இரவுல திருடன் வருகிறது போல வரும். சோ ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு. அதே பேதுரு 3:18 சொல்றாரு, நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிகிற அறிவிலும் வளருங்கள். நீங்க எப்படி வளரணும்னா, ஆண்டவர் வருகிறது, அவருடைய செகண்ட் கம்மிங் நிச்சயம். ஆனா எல்லாரும் மனம் திரும்பி கிளியர் ஆனதும் இந்த சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரம்பின பிறகு அவருடைய நாள் இருக்கும். அது இரவுல திருடன் வருகிறத போல இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, ஜீசஸ் பவர் மினிஸ்ட்ரியில இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. இன்னும் அவருடைய கிருபையில அவர் அறிகிற அறிவுல ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும்னு அவரு நமக்கு புத்தி சொல்லுகிறார் பேதுரு நிரூபத்தின் வழியாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவருடைய கிருபையில வளருவோம், ஆண்டவருடைய வார்த்தையில அன்னிதினமும் நம்ம வளருவோம். நம்ம வேதத்தை வாசித்து தியானித்து அமர்ந்திருந்து இல்லையா, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒவ்வொரு நாள் அந்த பரிசுத்தமாகுதல் நம்முடைய லைஃப், ஒவ்வொரு அன்றாட லைஃபோட ஒவ்வொரு நாள் நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்திருக்கிறேனா? பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு பேதுரு ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பி, ஆண்டவரே இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தமாய் எல்லாருக்கும் அறிவித்தார். பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு
ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு பேதுருவின் மூலமாக எவ்வளவு அற்புதங்கள், பேதுருக்கு நிழல்ல பட்டு அவ்வளவு சுகம். ஆண்டவருடைய அன்பை பெற்ற இந்த பேதுரு சிறைச்சாலையில இருந்தாலும் ஆண்டவர் தூதனை அனுப்பி விடுவிக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி என்ன செய்வார்னா விடுவிப்பார். அவருடைய செட்டைகளின் நிழல்ல நம்ம இருப்போமா? ஒருவேளை ஆரம்ப ஹிஸ்டரி, பேதுருடைய ஆரம்ப நிலைமை கொஞ்சம் வழுவி போகிற நிலைமையா இருக்கலாம். இயேசுவோட தான் நடக்கிறோம், இயேசுவோட அன்பைதான் ருசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு பூரண தன்மையை பேதுரு அடையல. ஏன்னா மணவாளன் தங்களோடு இருக்கும்போது உபவாசிப்பார்களா? என்னன்னா நெற்கதிர்களை கொய்து சாப்பிட்ட உடனேயே அப்படியெல்லாம் இந்த சீஷர்களை பார்த்து இயேசுட்ட பரிசேய கூட்டத்தினர் குறையா சொன்னாங்க. இயேசு அப்பதான் சொன்னாரு, ஏன்னா ஐயோ வேதத்துல நீங்க வாசிக்கலையா, ஓய்வு நாள்ல சமூகத்து அப்பங்களும் சாப்பிட்டு இருக்காங்க, ஓய்வு நாள்ல நன்மையும் செய்யலாம், இன்னைக்கு உபவாச நாள்னா அவங்க சாப்பிடுறது தப்பு இல்லை. ஏன்னா மணவாளன் உயிரோடு இருக்கிறாரு, மணவாளன் கூட இருக்கிறாரு. ஒரு நாள் மணவாளன் எடுபடும் காலம் வரும், அப்புறமா இவங்க எல்லாம் செய்வாங்க. நிறைய நேரங்கள்ல கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, பேதுருவை போல நாமும் தூரம் போயிருக்கலாம். நம்மவும் ஒருவேளை ஆண்டவர் அப்படி மறுதளிக்காட்டாலும் அவிசுவாசமாக ஏதாவது நம்ம அப்படி பேசியிருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பார். அதற்கு மன்னம் கசந்து அவருடைய சமூகத்திலே நம்ம அழும்போது, நம்ம குறைகளை அவரிடத்திலே நம்ம அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மே என்ன செய்வார்னா நம்முடைய பலகீனத்தை ஆண்டவர் பார்த்து அவற்றை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி கர்த்தருடைய உன்னத பலனை நமக்கும் கொடுத்து ஒரு பேதுருவை போல எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்காக அவருடைய நாமத்தை அறிவிக்கிற நல்ல ஒரு சீடனாக அவர் இருந்தது மாத்திரம் இல்ல, அவருடைய லாஸ்ட் டேஸ்ல இயேசு அவர் சிலுவையில நேரே அரைஞ்சிருக்காங்க. எம்பெருமான் இயேசு அப்படி அறையும் போது நான் எம்மாத்திரம் ஐயோ ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, அதனால என்ன தலைகளாவே அரைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு பேதுரு நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கணும். அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நம்மவும் பெருகி பேதுருவை விட பெரிய காரியங்களை நாமும் ஆண்டவருக்காக செய்யலாம் என்று ஆலோசனையாக 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை நாம் கொஞ்சம் நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் இந்த நாளிலே எத்தனை பேரோடு பேசினார் என்று எனக்கு தெரியல. கர்த்தர் வசனத்தை தந்தார், ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் கொஞ்சம் தியானிப்போம். பேதுருவோட நான் அந்த கலிலேயாவில இருந்து ஆண்டவருடைய அந்த பாடுபடுகிற வேலையா சிலுவையின் அடிவாரத்துல பேதுரு வரல, அந்த தோட்டத்தோடு அவரோட காரியம் முடியுது. அப்புறமா மீன் பிடிக்க போகும்போதுதான் திபேரியா கடல்ல, கலிலேயா கடல்ல, அப்புறமா அகெயின் திபேரியா கடல்ல, அடுத்தது யோவான் லாஸ்ட் அதிகாரத்துல 21ஆவது அதிகாரத்துல கஷ்டமான மரணத்துலதான் அவர் இறக்க போறார், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு திடப்படுத்துகிறார் இயேசு பேதுருவை. இந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம கேட்ட சத்தியங்களை அவர் கிருபையில அவர் வசனத்துல நம்ம பெருக ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இயேசப்பா, அருமையான தகப்பனே, நல்லவரே, வல்லவரே, ஜீவிக்கிறவரே, அடிமையிலே ஒன்றுமே இல்லப்பா, உம்முடைய வார்த்தை தானப்பா எங்களுக்கு சிறப்பு, உங்க அபிஷேகம் தான்ப்பா எங்களுக்கு சிறப்பு, உங்க வல்லமை இல்லாட்டா, உங்க கிருபை இல்லாட்டா நாங்க ஒன்றுமே இல்லப்பா, ஒன்றுமே இல்லப்பா. ஒன்றுமே இல்லாத எங்களை பெரியவர்கள் ஆக்கிறது உமது கிருபாப்பா, கிருபாப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துல ஆண்டவரே ஜீவன் இருக்கிறதப்பா, ஆண்டவரே உம்முடைய வசனத்துல வெளிச்சம் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம்
சந்தோஷம் வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் வெளிப்படட்டும் அப்பா. இன்னும் ரட்சிக்கப்படாத ஆண்டவரே பிள்ளைகளோ பெரியவர்களோ இருந்தார்கள், ஆனால் எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை இந்த நேரத்திலே கட்டளையிடுவீராக அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாக திகழட்டும் அப்பா. ஆண்டவரே வசனமும் ஆண்டவருடைய பாடல்களும் குடும்பங்களிலே தொனிக்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க அப்பா. இருதயத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரை விதைக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. அது 100 பலனை கொண்டு வரட்டும் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா. பேதுருவின் வாழ்க்கையை ஆண்டவரே, பேதுரு ஆண்டவரோடு நடந்த விதத்தை அடுத்து ஆண்டவரின் அப்பா இயேசுப்பா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவரே பேதுருடைய ஆண்டவரே ஊழியம் இயேசுவே அவர் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற நிருபங்கள் எல்லாவற்றிற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையிலே நாங்கள் அனுதினமும் பெருக ஆலோசனை கொடுத்திருக்கிறார் அப்பா. பெருகணும் அப்பா. தகுதியில்லாத எங்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஒன்றுதானே கிருபை. அந்த கிருபை எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை தாராளமாய் கிடைக்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி 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 இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே உமது வசனத்துல நாங்க பெருகணும், உங்க வார்த்தையில பெருகணும். வார்த்தையை பிடித்து சுடர்களா எழும்ப கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அபிஷேகநாதர் எல்லாரையும் இந்த நேரத்திலே ஜெபிக்கும் போது அபிஷேங்க அபிஷேங்க அபிஷேங்க. ஆண்டவருடைய வல்லமை 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 ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரம் முழுதும் ஆண்டவரே இந்த 10 மணி நேரம் வரையிலும் காவே நீர் எங்களோடு கூட செயல்பட்டீரப்பா. காலையை கண்ட நாங்கள் இந்த இரவை காணும்படி செய்த தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மென்மேலும் பெருக பண்ணுங்கப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்களாக எழுப்புங்கப்பா. ஆண்டவரே பேதுருக்குள்ளால வந்த விசுவாசத்தை போல இயேசப்பா வரட்டும் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் நாங்க எடுத்து வைக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களுக்காக அடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற ஆண்டவரே நோவுகள் வலிகள் வேதனைகள் போராட்டங்கள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே வெல்லகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கும் போது ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பிரகாசிக்க செய்யுங்க, பிரகாசிக்க செய்யுங்க. இருளின் கிரியைகள் அகலட்டும் அப்பா. இயேசுவின் நாமம் ஆண்டவரே ஒரு துருகமாக இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் அந்த துருகத்துக்குள்ளால அமைதலாக ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. எல்லா குடும்பங்களுக்கும் தேவையான ஆண்டவரே அப்பா வசதி வாய்ப்பு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. தேவைகளை சந்திங்கப்பா. ஒருவரும் பலவீனப்படக்கூடாதே அப்பா. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தோடு காணப்படட்டும் அப்பா. இசப்பா இந்த இரவு நேரத்துல நித்திரைக்கு செல்லும் போது கர்த்தருடைய நல்ல தரிசனமும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. ஊழியக்காரரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவரது பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஜீசஸ் பவர் மினிஸ்ட்ரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி. எல்லாருக்கும் இந்த இரவானது நல்ல ஒரு இரவாக இருக்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லா கனம் துதி ஸ்தோத்திர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.